இந்த கதையில நம்ம ஒரு குட்டி ஸ்டோரி தான் பார்க்க போறோம். என்ன ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, பணக்காரனும் மரண தேவதையும். ஒரு நகரத்துல ஒரு பணக்காரன் இருந்தாரு. அவருக்கு நிறைய தொழில் இருந்துச்சு. பெரிய பெரிய மாளிகைகளும் இருந்துச்சு. ஒவ்வொரு நாளும் நிறைய பணம் அவர் சம்பாதிச்சாரு. அதனால அவர் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துக்கிட்டு வந்தாரு. கொஞ்ச காலத்துக்கு அப்புறமா ஒரு நாள் காலையில கண் விழிக்கும் போது அவர் முன்னாடி மரண தேவதை நின்னுக்கிட்டு இருந்தாங்க. உங்களோட வாழ்வு முடிஞ்சது, நீங்க இப்போ என்னோட வாங்கன்னு அந்த மரண தேவதை கூப்பிடுச்சு. உடனே அந்த பணக்காரரு என்னோட சொத்துக்களை எல்லாத்துலயும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு இன்னும் கொஞ்ச நாள் என்ன வாழ விடுங்கன்னு கேட்டாரு அந்த பணக்காரரு. அதுக்கு அந்த தேவதை மறுக்கவே தன்னோட சொத்துக்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஒரு மாசம் மட்டும் தன்னை வாழ விட சொன்னாரு. அதுக்கு அந்த தேவதை மறுத்துடுச்சு. உடனே ஒரு நாளாவது கொடுக்கும்படி கேட்டாரு அவரு. அதுக்கு தேவதை மறுப்பு சொல்லிடுச்சு. உடனே ஒரு நிமிடம் தனக்கு உயிர் கொடுக்க சொல்லி கெஞ்சினாரு. உடனே இறக்கப்பட்ட அந்த மரண தேவதையும் ஒரு நிமிஷம் அவகாசம் கொடுத்துச்சு. உடனே அந்த பணக்காரரு தன்னோட குடும்பத்துக்கு ஒரு லெட்டர் எழுதினாரு. அதுல வாழ்க்கை முழுசும் சம்பாதிச்ச பணத்தால என்னால ஒரு நிமிஷம் கூட மரணத்தை தள்ளி போட முடியல, அதனால எப்பவும் பணத்துக்கு பின்னாடி போகாம வாழ்க்கையை ஒவ்வொரு நிமிடமும் வாழுங்கன்னு அதுல எழுதி வச்சுக்கிட்டு மரண தேவதை கூட போயிட்டாரு அந்த பணக்காரரு.